பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனுமாய் ஒன்றாக நெருங்கிய ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை இந்த நாளிலே நிறைவேற்றும்படியாய் இந்த நாளை அடிஷ்னலாய் நம் லைஃப் டேஸோடு அடிஷ்னலாய் ஆட் பண்ணி கொடுத்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, நம்முடைய நேசர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஆகவே நமக்குள்ளாக வைராக்கிய வஞ்சாய் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே இந்த நாளிலும் நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் நம்மை நிறுத்தி நம்மை மகிழ பண்ண போகிற கர்த்தருக்கு, நம் நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி சங்கீதம் 112 அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஸோ we have dispersed, we have given to the poor, our righteousness endure forever, our horn shall be exalted with honor. Whose horn shall be exalted with honor? யாருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். That's what we are going to see the title of today's message. That's our synopsis today. So what is that synopsis? If we see today, number 1, who delight or loves God's words are greatly blessed. So who is greatly blessed என்று பார்ப்போமானால், யாருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான அந்த பிரியமானபடி நடக்கிறதோ, அது எப்படி கர்த்தருடைய வேத வசனங்கள், கற்பனைகள், கட்டளைகள், அவருடைய நியாய பிரமாணத்தின் படியாக வேத வசனங்களுக்கு யாருடைய இருதயம் ரொம்ப பிரியமாய், சந்தோஷமாய், வாஞ்சையாய் வேத வசனத்தின்படி செய்ய வேண்டும் என்று நடக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள். ஸோ அவர்களுடைய கொம்பு, வேத வசனத்தின்படி நடக்கிறவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நம்பர் 2, யாருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று பார்ப்போமானால், நீதிமானுடைய சந்ததியோடைய கர்த்தர் இருக்கிறார், நீதிமானோட கர்த்தர் இருக்கிறார். ஸோ her children will be mighty in the Lord, the generation of the upright will be blessed. ஸோ அவருடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். யாருடைய கொம்பு என்று பார்ப்போமானால், செம்மையான வம்சத்தாரின் பிள்ளைகள் பூமியில் பலத்திருப்பார்கள், அவருடைய வம்சம் பூமியில் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ செம்மையான இருதயம் உள்ளவர்கள் என்று பார்க்கும்போது கர்த்தருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவருடைய கொம்பு மகிமையாக உயர்த்தப்படுகிறது. 2வது, ஏழைகளுக்கு வாரி கொடுக்கிறவனுடைய அந்த நீதிமானுடைய பிள்ளைகளுடைய இருதயம் செம்மையான வம்சத்தாராக இருக்கிறபடினாலே பூமியிலே அவர்களுடைய வம்சம் நிலைத்திருக்கும். பூமியிலே செம்மையான இருதயத்தாருடைய அந்த வம்சம் பலத்திருக்கும். ஸோ அது மிகுந்த திரளாய் அவர்களுடைய வம்சம் பெருகி கொண்டே இருக்கத்தக்கதாய் அந்த நீதிமானுடைய சந்ததி, அந்த நீதிமானுடைய பிள்ளைகளுடைய அந்த வம்சம் பூமியிலே பலத்திருக்கும்படியாய் அந்த சந்ததி கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கிறபடினாலே அவருடைய வம்சம் பூமியில் பலத்திருக்கிறது மட்டுமல்லாதபடிக்கு அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு செம்மையான இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பதோடு அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுகிறது. நம்பர் 3, யாருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுகிறது என்று பார்ப்போமானால், ஆஸ்தியும் அந்தஸ்தும் அவர்களுடைய வீட்டில் இருக்கும். அவர்கள் நீதிமானாக இருக்கிறபடினாலே அவர்கள் என்றென்றைக்கும் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ கர்த்தர் அந்த ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்கள், இறங்குகிறவர்களுடைய வீட்டிலே ஆஸ்திய அந்தஸ்தையும் அவரே கூட்டி கொண்டு வந்து சேர்த்து கொண்டே இருப்பார். அவர்களுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ யாருடைய வீட்டில் கர்த்தர் ஆஸ்திய அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்க்கிறாரோ அவர்களுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். நம்பர் 4, யாருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் என்று பார்ப்போம்னால், she shall not be moved forever and her righteousness shall be in everlasting remembrance. அதாவது அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பார்கள், அவர்கள் நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஸோ யார் கர்த்தரை முன்பதாக வைத்து அவர் வலது புறத்தில் இருக்கிற அப்படின்னால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி கர்த்தருடைய காரியத்தில் அசைக்கப்படாதபடிக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே நித்திய கீர்த்தியை கர்த்தர் அவரே கொடுத்து கொண்டே இருப்பார். she will be everlasting remembrance and her generation will be live forevermore and her horns shall be exalted. ஸோ அவங்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார். அப்போது என்ன பார்க்கிறோம் என்று பார்ப்போமானால்,
தொடர்ந்து அசைக்கப்படாது இருக்கிறவர்களுடைய கொம்பு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். 5th one, her heart is established and steady. யாருடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக உறுதியாய் திடமனதாக இருக்கிறதோ அவர்களுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருகிறார். ஸோ இந்த 5 காரியங்களின் படியாக நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தர் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய கொம்பை உயர்த்துவார், நம்மை கனம் பண்ணுவார். நம்மை உயர்த்தி நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகள் சந்தானங்களுடைய கொம்பையும் கர்த்தர் உயர்த்தி கனம் பண்ணுவார். ஆகவே நாம் கொடுக்கிற நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய் எந்த ஊற்று அதிகமாய் தோண்டப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த ஊற்று சுரக்கத்தான் செய்யும். அந்த ஊற்று எல்லா இடங்களிலும் பரவி பாயதான் செய்யும். இந்த நதி பாயும் இடமெல்லாம் பொன் விளையும் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் இவ்வளவு நாள் இருந்தோமோ அது கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து நம்மை உயர்த்துகிற கனம் பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினாலே இந்த 5 ஆட்டிடியூடும் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நம்மை நம் தலைமுறைகளையும் உயர்த்தி கனம் பண்ணுவார். நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோமாக. ஆமேன். God bless you all.